வெல்கம் பேக் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 4.3. எக்ஸசைஸ் 4.3ல கவனிங்க, இங்கே பாருங்கள், தேர்ட் சம். சரிங்களா? அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லப்பு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ தேர்ட் சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, அந்த தேர்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், first point, the loan money borrowed from the bank is called principal. அதாவது நம்ம பேங்க்கில் அமௌண்ட்டு நம்ம பாரோ பண்ணுறோம். எதுக்காக அமௌண்ட்டு பாரோ பண்ணுறோம்? நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டு வாங்கணும், அதாவது லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்லேருந்து அமௌண்ட்டை நம்ம பாரோ பண்ணலாம். கடனாக வாங்குகிறோம், பாரோனா கடன். சரிங்களா? அந்த மாதிரி வாங்குகிற அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பிரின்சிபல்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபலோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டெபாசிட் த அமௌண்ட் இன் த பேங்க் ஆர் ஆல்சோ ஆஸ் பிரின்சிபல். அதாவது நம்ம எக்ஸஸாக நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதை வந்து வீட்டில் வச்சுருந்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் என்ன பண்ணலாம், நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க வந்து அமௌண்ட் எக்ஸஸாக தருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பிரின்சிபலாக நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், percentage of the sum borrowed is called rate of interest. இப்போ rate of interestனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து borrow பண்ணாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பேங்க்லேருந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ரேட்டு. சரிங்களா? பர்சன்டேஜில் வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ ஆர்னா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், டைம் ஃபார் விச் மணி இஸ் பாரோட் இஸ் கால்டு த டைம் பீரியட். அதாவது நம்ம பாரோ பண்ணாலோ அல்லது டெபாசிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம், 3 இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம், 2 இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இயர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம பேங்க்கில் பாரோ பண்ணுறதுக்கும் டைம் கேட்டுக்கலாம், அதாவது டெபாசிட் பண்ணாலும் நம்ம டைம் வந்து நம்ம பார்த்து கொடுக்குறது தான். அந்த பேங்க்கில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம டைம் பீரியட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா n. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்முலா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. அதை நம்ம பாரோ பண்ணாலோ இல்லை அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணாலோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு அமௌண்ட்டை அடிஷ்னல் அமௌண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? பாரோ பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸஸாக பேங்க்கில் அமௌண்ட்டை கொடுக்கணும். டெபாசிட் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு எக்ஸஸாக அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து நமக்கு தருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். I equal to PNR by 100. ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஷார்ட் ஃபார்ம் ஐன்னு சொல்கிறோம். பிரின்சிபலுக்கு P, நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு N, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R by 100. எல்லாமே பர்சன்டேஜ்னால இது வந்து 100க்கு தான் நம்ம கீழே டிவைட் பண்ணி போடணும். சரிங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா பாருங்கள், I equal to PNR by 100. இது வந்து 7th நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Find simple interest at rupees 10,000 at 3% per annum for 2 years and also find amount. அதாவது நம்ம ஒரு 2 years கட்டுற மாதிரி 2 வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை எடுத்துக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம். அந்த 2 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10,000 பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம். அதுக்கு ஒரு 3% வட்டி. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் 3% போட்டு நம்ம 2 years ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10,000 நம்ம ரீபே பண்ணுறோம், பேங்க்குக்கு திருப்பி நம்ம கொடுக்குறோம். அதுக்கு 2 years அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாச்சு. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அட் த சேம் டைம் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2 கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் P பாருங்கள் 10,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR by 100. பியோட வேல்யூ எடுத்து பிக்கு நேரம் அப்ளை பண்ணுங்கள், 10,000. என்னுடைய வேல்யூ என்னோட இயர் பார்த்தீங்கன்னா 2 years இன்ட்டு 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3%க்கு 3. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். PNR 3க்கும் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டர் 100 போட்டாச்சு.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் பாருங்கள் 100 × 2 × 3 இல்லைங்களா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 600 கிடைக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? 600. ஓகேங்களா? இப்போ நம்ம பேங்க்கில் வந்து நம்ம கொடுக்கணும் அமௌண்ட்டை. ஏன்னா 10,000 கடனாக வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம பேங்க்கில் கொடுக்கும்போது அமௌண்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பிரின்சிபலும் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 10,000 வாங்கியிருக்கோம் சரிங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க பேங்க்கில்? 600 நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்? பேங்க்கில் நம்ம கொடுக்கணும். அப்போ பேங்க்கில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம்? 10,600 ருபீஸை வந்து பேங்க்கில் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த அடிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த பிரின்சிபல் சம் ஆஃப் அ லோன் ஆர் டெபாசிட். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த அடிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த பிரின்சிபல் சம் ஆஃப் அ லோன் ஆர் டெபாசிட். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிற டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, லோன் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்த்து அகைன் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணி அகெயின் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி கடைசியாக 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது 3 இயர்ஸ்க்கு நம்ம என்ன ஆகும்? கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். தமிழில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி. சரிங்களா? இன்னொரு பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏர்ன் பண்ணலாம். இந்த ஏர்னிங்னு கொடுத்தோன்னா எதனால் கொடுத்துருக்காங்கன்னா டெபாசிட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் பாரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு லாஸ் தான். ஏன்னா நிறைய அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? பாரோ பண்ணும்போது. ஆனால் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அமௌண்ட்டும் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சம் கொடுத்தோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ இங்கேயும் அதே சமயம் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் ₹10,000 at 3% per annum for 2 years. சேம் கொஷின் தான். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் பிரின்சிபல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தனித்தனியாக 3 இயர்ஸ் தனித்தனியாக போடணும். ஃபஸ்ட் இயர் பிரின்சிபல் ஈக்குவல் டு ₹10,000. நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு இயராக தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர்னு எடுத்துக்கிறோம். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேம் தான், 3%. இப்போ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா? PNR/100. ஸோ PNR எல்லாமே வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 உங்களுக்கு வருது. கேன்சல் ஆகிடுது. 0 கேன்சல் ஆகிடுது. 100ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 300 வருது. இப்போ செகண்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த 300 அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதையும் சேர்த்துக்கணும். அப்போ அந்த பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது? செகண்ட் இயருடைய பிரின்சிபலாக மாறிடுது. சரிங்களா? அகைன் என்ன பண்ணுறோம்? செகண்ட் இயர் பிரின்சிபல் நமக்கு கிடச்சிருச்சு 10,300. இதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் என்ன பண்ணணும்? செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அதே ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே செகண்ட் இயர் பிரின்சிபல் என்னவா எடுத்துக்கணும்? நம்ம 10,300 எடுத்துக்கணும். ஸோ அதையே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான். இயர் வந்து 1 இயருக்கு தான் போடுறோம். இது வந்து செகண்ட் இயர். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆகும்? 0 கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் 103 × 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 309. 309 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருடைய இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேர்ட் இயருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ தேர்ட் இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செகண்ட் இயருடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 10,300. அந்த 10,300 சேர்த்து இந்த 309ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் இயருடைய பிரின்சிபல். ஸோ இங்கே கவனிங்க. தேர்ட் இயருடைய பிரின்சிபல் பாருங்கள் 10,300 + 309. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 10,609 கிடைக்குது. ஸோ தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் PNR/100 போடுங்க. ஸோ வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே தேர்ட் இயருக்கு பாருங்கள். பிக்கு என்ன அப்ளை பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நம்பரை தான் போடணும். ஸோ 10,609 × 1 × 3. ஸோ இதில் என்ன ஆகும்? கேன்சல் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0 2
ஜீரோக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டில் நம்ம மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு நம்ம 7th படிச்சிருக்கோம். ஸோ டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோக்கு மேலே நியூமரேட்டரில் உள்ள நம்பரை ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப பாருங்கள், இந்த ஜீரோக்கு 9, இன்னொரு ஜீரோக்கு நம்ம 0 எடுத்துக்கிறோம். ஸோ 106.09 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதாவது இந்த 100ஆல் நம்ம இந்த 10,000 டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமலாக மாறிடுது. இன்ட்டு 1 × 3, அந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 318.27. தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 318.27. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கான டோட்டல் அமௌண்ட் பாருங்கள். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயருடைய பிரின்சிபல் தான் நம்ம எழுதணும். ஸோ 10,609 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 318.27. 10,927.27 கிடச்சிருக்கு. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய அமௌண்ட்டு 10,927.27. சரிங்களா? இப்போ பாருங்கள், அமௌண்ட்டு பாருங்கள், 10,927 வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா 10,600 மட்டும்தான் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 எக்ஸஸாக வருது. சரிங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பாரோ பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் எக்ஸஸாக நம்ம பேங்க்கில் கொடுக்குற மாதிரி வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,927.27. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா ₹10,600 வந்துச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ₹10,927.27 கிடைக்குது. சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா 1 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 to the whole power n. Pன்றது பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆனுவலி அப்படின்னு அந்த வேர்டு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், when the interest is compounded half yearly அப்படின்னா 6 months. சரிங்களா? ஸோ 6 monthsக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா A ஈக்குவல் டு P × 1 + R/200 to the whole power 2n. சரிங்களா? ஆன்வலிக்கு பார்த்தீங்கன்னா 100, இங்கே n மட்டும் வருது. ஹாஃப் இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா 200, இங்கே மேலே வந்து 2n வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், when the interest is compounded quarterly அப்படின்னா 3 monthsக்கு. சரிங்களா? ஸோ 3 monthsக்கு மட்டும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A ஈக்குவல் டு P × 1 + R/400 to the whole power 4n. சரிங்களா? அப்போ குவார்ட்டர்லி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், 400 கீழே வந்துடும், மேலே பவர் பார்த்தீங்கன்னா 4n வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், when the interest is compounded annually but rate of interest differ இயர் பை இயர். ஒவ்வொரு இயருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகிட்டே இருக்குது, டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னா காம்பவுண்டு ஆனுவலி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + A/100 × 1 + B/100 into 1 + C/100 where ABC are interest rates for the first, second and third year respectively. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்ற இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயருக்கு பீன்ற இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் இயருக்கு சீன்ற இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இங்கே காம்பவுண்டட் ஆனுவலி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு, when interest is compounded annually, இந்த compounded annually ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். பட் டைம் பீரியட் இஸ் இன் ஃப்ராக்ஷன். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் வந்தால், ஃப்ராக்ஷன் நம்பர்னால் இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ A/B/C அப்படிங்கிறப்போ நமக்கு 1.5 years, 2.5 years, 3.5 years அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்ததுன்னா அதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். A ஈக்குவல் டு P × 1 + R/100 to the power A into 1 + B/C into R/100 when interest is compounded annually but time period is in fraction. ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க 1.5 years, 2.5 years, 3.5 yearsனு. ஸோ அதோடைய ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அகெயின் ஒன் டைம் பார்க்கலாம். P × 1 + R/100 to the power A into 1 + B/C into R/100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப்
நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏன்னா அமௌண்ட்டு, பின்றது பிரின்சிபல். லாஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிமைன் த சேம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரிமைன் த சேம். எப்போ சேமாக தான் ரிமைனாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஆர் த கன்வர்ஷன், ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பீரியட். அதாவது ஃபஸ்ட்டு இயர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலான அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அதில் எந்த மாற்றமும் கிடையாது. செகண்ட் இயர் போகும்போது தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிப்போம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், அந்த ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அது ரெண்டையும் சேர்த்து தான் செகண்ட் இயர் பிரின்சிபலாகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப அதில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் இயருங்கும் போது நமக்கு என்ன ஆகும், ரிமைன் த சேம். சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், ரிமைன் த சேம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் 2 years த டிஃப்ரென்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ, அதாவது 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸு எதுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 2 yearsக்கு மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 டு த பவர் 2. சரிங்களா? அல்லது ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ பி இன்ட்டு ஆர் பை 100 ஸ்கொயர். சரிங்களா? பின்றது பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் 3 years அதே மாதிரி 3 yearsக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 டு த பவர் 2 இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் பை 100. அகைன் 3 yearsக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் பை 100. ஸோ இந்த ஃபார்முலாவை 3 yearsக்கான டிஃப்ரென்ஸுக்கு போடணும். மேலே இந்த ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் பை 100 ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை 2 yearsக்கான டிஃப்ரென்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.